வேலைக்காகவோ, படிப்புக்காகவோ சொந்த ஊரையும், வீட்டையும் வித்துட்டு வெளியூர்ல சொந்தக்காரங்க வீட்ல போய் உட்காந்து, அவங்க போட்ட சாப்பாட சாப்பிட்டு வாழ வேண்டிய நிலைமை வந்திருக்கா? திடீர்னு ஒரு நாள் அவங்க நம்ம முன்னாடி ஒரு பேப்பர கொண்டு வந்து நீட்டி, அதில நம்ம சாப்பிட்ட சாப்பாடுக்கான கணக்கெல்லாம் எழுதி வச்சு, "இதெல்லாம் வட்டியும் முதலுமா குடுத்துட்டு போ" அப்படின்னு சொன்னா, அத நம்மனால ஜீரணிச்சுக்க முடியுமா என்ன? ஒரு சாதாரண சோட்டு தட்டில் எத்தனை உணர்வுகள் தான் இருக்க முடியும்? நீதிக்கும், அன்புக்கும், பசிக்கும் ஒரு கணக்கு இருக்க முடியுமா? அப்படின்னு யாராச்சும் நினச்சிருக்கோமா? இன்னைக்கு நம்ம கேட்க போகிறது ஜெயமோகன் அவர்கள் எழுதின அறம் அப்படிங்கிற ஒரு புக்கில் இருக்கிற ஒரு சிறுகதை, சோற்று கணக்கு. இது உங்களுடைய கதையாக கூட இருக்கலாம், என்னுடைய கதையும் தான். நம்மை சுற்றியுள்ள அன்புக்காக அழும் அத்தனை மனிதர்களின் கதையும் தான். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பையன் படிப்புக்காக திருவனந்தபுரம் வரான். அவங்க அப்பாவுக்கு கன்னியாகுமரியில் ஒரு ரைஸ் மில்லில் வேலை இருக்குது. அவங்க அம்மா, 2 தம்பி, ஒரு தங்கச்சி அப்படின்னு அவங்க குடும்பத்தில் மொத்தம் 6 பேர். இந்த பையன் நல்லா படிப்பான். 11வது ஜெயிச்சதும் காலேஜில் சேர்க்கணும் அப்படின்னு அவங்க திருவனந்தபுரம் கூட்டிகிட்டு வராங்க. அப்பா வாங்குகிற சம்பளத்துக்கு அதை அவர் எதிர்பார்க்க கூட முடியாது. ஆனால் திருவனந்தபுரத்தில் இவங்களுக்கு ஒரு சொந்தம் இருக்குது. அவங்க ஒரு மாமா, வகையில் ஒரு மாமா. அவங்கள நம்பி அவங்க அப்பா திருவனந்தபுரத்துக்கு இந்த பையனை கூட்டிகிட்டு வராரு. மாமாவுக்கு ஒரு சுமாரான ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ், ஒரு அச்சகம் வச்சு நடத்திட்டுருக்காரு. அவருக்கு இஷ்டம் இருக்கிறதுனாலலாம் அவர் இந்த பையனை உள்ளே சேர்த்துக்கல, வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த மாமாவை இந்த பையனோட அப்பா சின்ன வயசில் எடுத்து வளர்த்தியிருக்காரு. அதனால் வேறு வழி இல்லாமல் அவருக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவர் இந்த பையனை வீட்டில் வச்சுட்டு தான் ஆகணும். ஆனால் அவரோட மனைவிக்கு, அதாவது மாமிக்கு சட்டுன்னு அது முகத்தில் தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல, இந்த பையன் வீட்டில் இருக்கிறது. அது அவங்க நைட்டு சாப்பிட்ட சாப்பாட்டில் கூட அவனுக்கு டக்குன்னு அது புரிய வச்சுட்டாங்க. இவங்க அப்பா இவரோட கையை பிடிச்சி மாமா கிட்ட கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு, இனிமேல் இவன் ஓம் பொறுப்பு பார்த்துக்கோ அப்படின்னு இந்த பையன் கையில் 1 ரூபாவை கொடுத்துட்டு, செலவு செஞ்சிடாதடா, எல்லாம் மாமா பார்த்துக்குவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் விட்டுட்டு போகிறாரு. அன்றைக்கி நைட்டு சாம்பார், பொரியல், அப்பளம் அப்படின்னு எல்லோரும் சாப்பிடும்போது இந்த பையனை அவங்க மாமி கூப்பிடலை. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அலுமினியம் தட்டில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் 2 சொட்டு குழம்ப விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பையனை கூப்பிட்டு அதை சாப்பிட சொல்லிடுறாங்க. அப்போவே அவனுக்கு புரிஞ்சிருது, இங்கே வேண்டாத விருந்தாளியாக தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு. இங்கே பாரு சுப்பம்மா, உனக்கு இனிமே இவன் மருமகன் இல்லை, மகனும் தான் அப்படின்னு அவங்க அப்பா அவனை சொல்லி விட்டுட்டு போகும்போது அவருக்கு தெரியாது அவங்க பையனை அவங்க ஒரு மனுஷனாக கூட நடத்தலை அப்படின்னு. அவங்க மாமாவுக்கு 2 பெண் குழந்தைகள். அதில் மூத்தவங்களோட பேர் ராமலக்ஷ்மி. இந்த பையனுக்கு பசியோ அவமானமோ ஒன்றும் புதுசில்லை. வீட்லேயும் இதே நிலைமை தான். ரைஸ் மில்லில் அரிசி புடைப்பவர்கள் அது வேண்டாம் அப்படின்னு மாற்றி வைக்கிற அந்த கருப்பு கலந்த அந்த குருணை அரிசியை தான் அவங்க வீட்டில் சமைப்பாங்க. ஓடைக்கரை ஓரமாக இருக்கிற அந்த கீரையை தான் எல்லா நாளும் சாப்பாட்டுக்கு கடைசல் மாதிரி தேங்காய் கூட சேர்க்காமல் அவங்க அம்மா சமைச்சு கொடுப்பாங்க. அதுவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. எப்பயாச்சும் அவங்க அம்மா நாளனா கொடுத்து சாலையோ மத்தியோ வாங்கி சமைச்சாங்கன்னா, அவன் ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்காக தவம் இருப்பான், காத்து கிடப்பான். அந்த காலையிலேருந்து அந்த மத்தியானம் அந்த உணவு சாப்பிட்ற வரைக்கும் அவனுக்கு அந்த நினப்புலையே அவன் அப்படியே மிதந்துட்டுருப்பான். மீன் வாங்குற அன்னைக்கு மட்டும் அம்மா நல்ல அரிசியில் சாதம் செய்வாங்க. இவங்க 6 பேருங்கிறதுனால அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே கணக்கு தான். கொஞ்சம் 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 எல்லாருக்குமே பத்தியும் பத்தாமையும் சாப்பாடு பரிமாறிட்டு கடைசியில் அந்த சட்டியில் ஒட்டி இருக்கிற சாதத்தை அவள் வலித்து வாயில் போடும்போது அதுக்கும் தம்பிக்காரன் பங்கு கேட்பான். அதனால் இவனுக்கு இந்த பசி பழகிருச்சு.
ஆனால் இதை பொறுத்து பொறுத்து போகும்போது இது இன்னும் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போச்சு. வீட்டு வேலை மொத்தம் இவன் தான் செய்யணும். கிணத்துலேருந்து தண்ணி சுமந்துட்டு வரணும், வீட்டை தினமும் கூட்டி பெருக்கணும், அவங்க பெண் குழந்தைகளுக்கும் பாடம் சொல்லி கொடுக்கணும், ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு திருப்பு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு வீட்டு வேலை மொத்தத்தையும் இவன் தலையில் கட்டிட்டாங்க. புக் எடுத்து எப்பயாச்சும் படிக்கலாம் அப்படின்னு இவன் பாடப்புத்தகத்தை ஓப்பன் பண்ணால் கூட அவங்க மாமிக்கு அப்படியே கோபம் வெறி கிளம்பி அப்படியே கத்த ஆரம்பிச்சிருவா. அதுலேயே இவன் புக் ஓப்பன் பண்ண மாட்டான். காலேஜுக்கு சும்மா படிக்க முடியாதுல்ல. காலேஜுக்கு ஒரு நாள் ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலமை வந்தப்போ சுற்றி வளைச்சி நிறையா வாட்டி மாமா கிட்ட கேட்டு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. ஒரு நாள் நேரடியாகவே கேட்டான், காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணுமாமா அப்படின்னு. உன்னை சாப்பாடு போட்டு இங்கே வளர்க்குறதே பெரிய விஷயம், அதுக்கு மட்டும்தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஃபீஸுக்கெல்லாம் உங்கள் அப்பாவே கேளு அப்படின்னு மாமா கை நழுவிட்டார். பசி, தூக்கமின்மை, வேலையின் பாரம், இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோங்கிறதையே மறந்துட்டு செய்கிற சின்ன சின்ன வேலைகளோட பாரத்தினால போதுண்டா இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவன் மனசு வெறுத்து போய் பல நேரங்களில் ரயில் நிலையத்திற்கு சென்று விதவிதமாக தண்டவாளத்தில் விழுந்து செத்தரலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கான். நம்ம லைஃப்பில் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது நமக்கு நெருங்கிய நண்பர், இல்லை ரொம்ப நெருக்கம் இல்லாத ஒரு நண்பராக கூட இருக்கலாம், இல்லை யாருன்னே தெரியாதவங்களா கூட இருக்கலாம், யாரோ ஒருத்தர் அவங்க நமக்கு நம்ம பிரச்சனையை தீர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்க சொல்கிற அந்த ஒரு சின்ன ஒரு சொல், அந்த ஒரு அரவணைப்புனால சில டைம் நமக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழி கிடைக்கும். அந்த மாதிரி இவனுக்கும் ஒரு நண்பன் இருந்தான், குமாரப்பிள்ளை அப்படின்னு. அவன் ஒரு வழி சொன்னான். அவனே கூட்டிகிட்டு போய் ஒரு அரிசி மண்டியில் மூட்டை கணக்கு எழுதுகிற வேலைக்கு இவனை சேர்த்து விட்டுட்டான். சாயங்காலம் 5 மணிக்கு அங்கே கடைக்கு மூட்டை கணக்கு எழுத போனால் போதும், 12 மணி வரைக்கும் நைட்டு வேலை இருக்கும். இவன் காலேஜ் முடிச்சுட்டு நேராக மூட்டை கணக்கு எழுதுறதுக்கு போயிடுவான். எவ்வளோ தான் காலேஜ்லேருந்து குறுக்கு வழியில் போனாலும் அங்கே போய் சேர்றதுக்கு எப்படியோ ஒரு 3/4 மணி நேரம் மாச்சு ஆயிரும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு டெய்லியும் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியோ ஒரு 1 மணியோ 2 மணியோ ஆயிரும். பெருசாக வீட்டுக்குள்ளெல்லாம் விட மாட்டாங்க. திண்ணையில் தான் இவனோட இடம் அப்படிங்கிறதுனால இவனுக்கு பெருசாக ஒன்றும் தெரியலை. காலையில் 7 மணிக்கு தான் எந்திரிப்பான். காலேஜில் இருக்கிற இன்டர்வல் டைமில் படிக்கலாம். ஆனாலும் நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தானா. காலேஜில் கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப ஹை கான்சன்ட்ரேஷனோட நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு பாடத்திலெல்லாம் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய நல்ல மாணவனாக இருந்தான். ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, சண்முகம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு வாத்தியார் கடைசி கிளாஸ் எடுத்தார்னா 4:30 மணி ஆயிரும் அவர் கிளாஸை முடிக்கிறதுக்கே. அதுக்கப்புறம் இவன் நடந்து தாண்டி அங்கே போய் வேலைக்கு போய் சேர்றதுக்குள்ளே பரமசிவம் அப்படிங்கிற ஒருத்தர் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவார். அப்புறம் இவன் அங்கே போகிறதும் ஒன்று தான், போகாமல் இருக்கிறதும் ஒன்று தான். டெய்லியும் இவருக்கு 1 ரூபா அப்படின்னு சம்பளம் கொடுத்தாங்க. காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறதுனால 40 ரூபா அட்வான்ஸாக வாங்கிக்கிட்டான். அதனால 1 மாதம் ஃபுல்லாக அவனுக்கு சம்பளமே இல்லாமல் தான் வேலை செஞ்சான். ஒரு நாள் இந்த பையன் காலையில் எந்திரிச்சதும் இவனோட மாமி இவனுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து வச்சுட்டு போனான். அது ஒரு பழைய நோட்டு புத்தகம். எடுத்து புரட்டி பார்த்தப்போ இவன் வந்த நாள்லேருந்து சாப்பிட்ட சாப்பாட்டோட கணக்கு ஒரு வேளைக்கு 2 அணான்னு போட்டு மொத்தம் 48 ரூபா அப்படின்னு கணக்கு எழுதியிருந்தது. நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஒருத்தர் கணக்கு எழுதி வச்சு நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது வர அந்த ஈரக்கொள்ள நடுக்கம் இருக்குல்ல, அதுதான். அவனுக்கு அதை பார்த்ததும் கண்ணெல்லாம் நிறைஞ்சிருச்சு, தொண்டையில் பேச்சே வரல. எழுந்து அடுக்கலைக்கு போய் சமையல் அறைக்கு போய், என்ன மாமி இது அப்படின்னு கேட்டப்போ, ஆமாம் சோறு உனக்கு என்ன அப்புறம் சும்மாவா போடுவாங்க, நீ தான் சம்பாதிக்கிறல, கொடுத்தாதான் உனக்கும் மரியாதை எனக்கும் மரியாதை, கணக்கு தப்பாக இருந்துச்சுன்னா வேணா சொல்லு பார்ப்போம்
ஆனால் அப்போ இருந்தே நான் ஒரு நாள் கூட விடாமல் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா. இவன் தொண்டெல்லாம் அடைச்சு ஒரு மாதிரி சாப்பிட்ட சாப்பாட்டுக்குமாடா கணக்கு எழுதுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இதுக்கு பசியே பரவாயில்ல போலையே அப்படிங்கிற ஒரு நினைப்போட அவன் நின்றுட்டுருக்கான். இவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆகும்னு அவனும் எதிர்பார்க்கல. இங்கே பாருப்பா, எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. சும்மா ஒன்று யாரும் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டாங்க. ரூபாயும் நகையும் வச்சாதான் அவங்களுக்கு கல்யாணம். அதனால நீ ஒழுங்காக சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு காசை கொடுத்துட்டு போகிற வழியை பாரு அப்படின்னு மாமி சொல்லிட்டாங்க. இவங்கிட்ட பெருசாக பணம் எதுவும் இல்லை. நான் ஒன்றும் அவ்வளோ சம்பாதிக்கலை மாமி அப்படின்னு சொன்னியும் அவங்க புரிஞ்சுக்கல. இப்போ என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியும், ஆமாம் உன்னை எப்படி நான் நம்புறது அப்படிங்கிற கேள்வியோட அவனோட புத்தகத்தெல்லாம் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இவனும் அன்னைக்கே இடத்தெல்லாம் காலி பண்ணிட்டு வெளியே வந்துட்டான் வீட்டை விட்டு. இவன் வேலை செஞ்சுட்டு இருந்த அரிசி மண்டியோட குடவுன்லேயே தங்கறதுக்கான ஒரு இடம் கிடச்சிது. அந்த அரிசி மண்டியோட ஓனருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா காசே இல்லாமல் ஒருத்தர் செக்யூரிட்டியாக இலவசமாக கிடச்சிட்டாங்கல்ல அப்படின்னு நினச்சி, சரிப்பா இங்கே தங்கிக்கோ அப்படின்னு அனுமதியும் கொடுத்துட்றாரு. ஆனால் வீதியில் தங்கிறது அது இன்னும் அவனுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமாக இருக்கு. கொஞ்சம் கூட ஃப்ரீடமோட அவன் இருக்கான். ஆற்றில் குளிக்கிறான். அங்கேயே ஒரு 4 இட்லி ரோட்டோரமாக ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்டு காலேஜுக்கு போயிட்டு மத்தியானம் சாப்பிட மாட்டான். சாயங்காலம் ஒரு டீ குடிச்சு படுத்துக்குவான். எப்பவுமே பசிச்சுக்கிட்டே இருக்கும், பசி இருந்துக்கிட்டே இருக்கும். எதை பற்றி யோசித்தாலும் அவனுக்கு அந்த யோசனை திரும்ப நிற்கிறது சாப்பாட்டில் தான். யாரோ ஒருத்தர் நல்லா பருமனான பாடி, நல்லா குண்டாக இருக்கிறவங்கள பார்த்தா கண்ணெடுக்காமல் பார்ப்பான். எவ்வளோ நல்லா சாப்பிடுவாங்களா இருக்கும் இல்லையா அப்படின்னு யோசிப்பான். அந்த வழியாக நடந்து போகும்போது ஒரு கோயிலேருந்து பாயசம் மனம் வீசிச்சுன்னா உடனே உள்ள ஓடி போயிடுவான். பாயசமும் பழமும் சாப்பிட்டு ஒரு வேளை உணவு மிச்சப்படுத்திக்கலாமே அப்படின்னு. ஐயப்பனுக்கு அங்கே வச்சுருந்த சுண்டலாக இருந்தாலும் சரி, இசக்கியம்மனுக்கு வழிபடுற மஞ்சள் சோறாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று அடிக்கடி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் பசி தீரலை, பணம் பத்தலை. இவன் வாங்கின அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்காக இவன் வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்து காலேஜ் ஃபீஸ் வந்துடும். அது இல்லாமல் மாதம் மாதம் 5 ரூபா மாமிக்கு கொண்டு போய் கொடுக்கணும். சோற்று கணக்கு இல்லையா? சாப்பிடாம நாளடைவில் மெலிந்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி குழிஞ்சு நடமாடவே முடியாதவன் போல ரொம்ப மெலிஞ்சு போய் இருந்தான். சாப்பாடு பசி மயக்கம்னு சொல்லுவாங்கல்ல. கணக்கெழுத மேஜையில் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட சில டைம் அப்படியே தலை சுற்றும். ஆனாலும் அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்து கணக்கு எழுதுவான். பசியின் மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல. எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, மாசத்துல ஒரு வாட்டியாச்சு ஒரு ஃபுல் டே சாப்பிடாம இருந்து பாரு, அப்போதான் உனக்கு பசினா என்னன்னு தெரியும், சாப்பாட்டோட அருமைனா என்ன அப்படின்னு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான் போல, பசித்தவனுக்கு தான் சாப்பாட்டோட அருமை என்னன்னு தெரியும் போல. இப்படி சாப்பிடாம இருந்தபோது இவன் ஒரு நாள் தெருவில் இறந்து கிடக்கிற நாயை பார்த்து, இந்த நாயை கொண்டு போய் குடோனுக்கு பின்னாடி வச்சு எரிச்சு சுட்டு வேக வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கூட அவன் கற்பனை போயிருக்கு. அதை யோசிச்சு அவன் வாயிலிருந்து எச்சிலெல்லாம் ஊறியிருக்கான். அவ்வளோ கொடுமையான பசி. ஆனால் அப்போதான் நாராயணன் அப்படின்னு இவன் கூட வேலை பார்க்குற ஒருத்தர், கெட்டில் சாஹேப் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றியும் அவர் வச்சு நடத்துகிற ஒரு ஹோட்டலை பற்றியும் சொல்கிறாரு. கெட்டில் சாஹேப் 60களிலும் 70களிலும் திருவனந்தபுரத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தக்கூடிய ஒரு சாப்பாட்டு கடை. இப்போது இன்றைய நாளடைவில் முபாரக் கடை அப்படின்னு திருவனந்தபுரத்தில் ஃபேமஸான ஒரு ஹோட்டல். அது பத்மநாபா தியேட்டருக்கு பக்கத்தில் மீன் குழம்பும் மீன் வறுவலும் சிக்கனும் அங்கே இன்றைக்கும் அவ்வளோ ஃபேமஸ்.
அப்படின்னு சொல்கிறாங்க. திருவனந்தபுரம் போய் அந்த கடையில் சாப்பிடாம வந்தால் அந்த பயணமே முழுமையடையாது அப்படின்னு கூட நிறைய பேர் நம்புகிறாங்க. 7.5 அடி உயரத்தில் நல்லா தூண் மாதிரி பெரிய பெரிய கை கால்களோட அம்மா போட்ட அந்த தழும்பு அந்த முகத்திலிருந்து இன்னும் போகாம ஒரு கண்ணு கலங்கி இந்த சோழி மாதிரி இருக்கும், இன்னொரு கண்ணு நல்லா சிவப்பா அப்படியே பார்க்கும்போதே பயங்கரமா இருக்கும். ஒரு கட்டம் போட்ட வேட்டியை கட்டிட்டு ராட்சச மாதிரி ஒரு ஒரு உருவம் அந்த கெத்தேல் சாஹிப்போட வடிவமைப்பு ஜெயமோகன் எழுதியிருப்பாரு. பெரும்பாலும் இப்படிப்பட்ட ஒரு உருவ அமைப்புடைய ஒருத்தரை நம்ம நேரில் பார்த்தோன்னா நம்ம முதல்ல நினைக்கிறது எப்போவுமே அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் அப்படின்னு தான். ஏதோ ரொம்ப தப்பாக தெரியுது அவரை பார்க்கவே அப்படின்னு தானே எல்லாரும் நினைக்கிறோம். எதனாலேயும் தெரியல நம்ம அப்படி யோசிக்க பழகிட்டோம். தோற்றத்தை வைத்து வெளி தோற்றத்தை வைத்து ஒருத்தரை இடையிடும் பழக்கம் அது எங்கேருந்து நமக்கு வந்ததுன்னே தெரியல. ரொம்ப பார்க்க நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணி சிரிச்சு சிரிச்சு மெதுவாக பேசுகிற ஒருத்தரை நம்ம சந்தேகமே இல்லாமல் நம்பிடுறோம் இல்லையா? கெத்தேல் சாஹிப் பெருசாக பேச மாட்டார். ஆனால் அவர் கடைக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டம் திரளாக நிற்கும். 3 நேரமும் அவர் கடையில் சாப்பாடு கிடையாது. மதியானம் சாப்பாடு உண்டு, அப்புறம் இரவு சாப்பாடு உண்டு. காலையில் அவர் ஹோட்டல் திறக்க மாட்டார். காலையில் மத்தியானம் ஒரு 12 மணிக்கு அவரோட வாசலில் தொங்க விட்டுருக்கிற அந்த சாக்கு பைய நகர்த்திட்டு பரீன் அப்படின்னு சொன்னால் போதும், அந்த குரலுக்கு எல்லாரும் அடிச்சு பிடிச்சி உள்ளே போய் உட்காந்துக்குவாங்க. பெஞ்சு ஃபுல்லாயிரும் ஒரு நிமிஷத்துலேயே. சின்ன வயசுலேயே சாஹிப் தெருவுக்கு வந்துட்டார். 20 வயசு வரைக்கும் அவர் கையில் ஒரு பெரிய கெட்டிலில் டீ சுமந்து விட்டுட்டு இருந்தார். அதனாலேயே அவருக்கு அந்த பேர் கெத்தேல் சாஹிப். அதுக்கப்புறம் சாலையோரத்தில் மீன் விற்றாரு. அப்புறம் இப்போது ஒரு சாப்பாட்டு கடை ஹோட்டல் வச்சு நடத்திட்டுருக்காரு. பசி என்னன்னு தெரிஞ்சவருக்கு தானே சாப்பாட்டின் அருமையும் என்னன்னு தெரியும் இல்லையா? சாஹிபுக்கு ஒரு குறையும் இல்லை. பெரிய வீடு, கூட்டு குடும்பம், நகரத்திலேயே ஒரு 7-8 கடை இருக்கும். 3 பெண் பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. மாப்பிள்ளை எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கடை அப்படின்னு வச்சு கொடுத்துட்டாரு. இது எல்லாமே அவரோட ஹோட்டல் சம்பாத்தியத்தினால வந்தது. ஹோட்டல்ல இருந்து இவ்வளோ சம்பாதிச்சிருக்காரா அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு பெரிய அதிர்ச்சியெல்லாம் இல்லை, பெரிய ஆச்சரியமும் இல்லை. ஆனால் அவர் இந்த ஹோட்டலில் வச்சு நடத்துகிற விதத்தை பற்றி கேட்கும்போது தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். சாஹிப் என்றைக்குமே சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு கணக்கு பார்க்க மாட்டார். அன்லிமிட்டடான மீல்ஸ் மட்டும் கிடையாது. அவர் சாப்பாட்டு கடையில் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு காசு வாங்க மாட்டார். அவரோட கடை ஓரத்தில் ஒரு சின்னதாக ஒரு தகர பெட்டி மாதிரி ஒரு உண்டியல் ஒன்று, சின்ன டப்பா ஒன்று வச்சுருப்பாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறவங்க அவங்க இஷ்டம் உள்ள காசை அதில் போட்டுட்டு போகலாம், சில டைம் போடாமல் கூட போகலாம். அவர் என்றைக்குமே அந்த உண்டியலில் அவர் கண்ணு வச்சதே கிடையாது. அங்கே போடுறாங்களா இல்லையா அப்படின்னு அவர் கவனித்ததே கிடையாது. அவரோட கண் எப்பவுமே பரிமாறுற தட்டுலையும் அந்த இலையிலையும் மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த உண்டியலில் காசு போட்டவங்களா இருந்தாலும் சரி, காசு போடாதவங்களா இருந்தாலும் சரி, அவங்க யாரோட முகத்தையும் இவர் ஞாபகம் கூட வச்சிருக்க மாட்டார். என்னடா அது, இப்படி ஒரு மனுஷனா? இப்படி இருந்தால் எல்லாரும் கண்டிப்பாக அவங்கள ஏமாத்திடுவாங்கல்ல. ஆமாம், இவரையும் நிறைய பேர் ஏமாத்தியிருக்காங்க தான். இவர் 20களில் டீ வித்துட்டு இருக்கும்போது அவர் அப்போவுமே எல்லா சொத்தும் வந்ததுக்கப்புறம் அவர் சாப்பாட்டுக்கு காசு வாங்காமல் இல்லை. அவர் ஒன்றுமே இல்லாத போது கூட, டீ வித்துட்ருக்கும்போது கூட அவர் பக்கத்தில் ஒரு சின்ன தகர டப்பா வச்சுருப்பாராம். அதில் உங்களுக்கு இஷ்டம் இல்லை பணம் நீங்கள் அதில் போடலாம். அவர் யார்கிட்டையும் டீக்கு இவ்வளோ விலை அப்படின்னு சொன்னதும் கிடையாது. யாராச்சும் கேட்டாலும் அவர் அதுக்கான பதில் சொன்னது கிடையாது. சிலவங்க போட்டுட்டு போவாங்க, சிலவங்க வேணும்னே
சின்ன காகித துண்டுகளை கசக்கி அதுக்குள்ளே போட்டுட்டு போவாங்க. சிலவங்க ஒன்றுமே போடாமல் இலவசமாக டீ குடிச்சிட்டு போவாங்க. சிலவங்க இன்னும் ஒரு படி முன்னாடி வந்து அவரோட அந்த தகர டப்பாவையே தூக்கிட்டு ஓடினவங்கலாம் இருக்காங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்பட்டதே கிடையாது. அப்படி பண்ணவங்களோட முகம் கூட அவருக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது தான். யார்கிட்டயும் அதிகமாக பேசினதே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு வாட்டி அவர் ஒருத்தரை அடிச்சிருக்காரு. தெருவோரமாக மல்லி மிளகு அப்படின்னு வித்துட்டு இருந்த வெளியூர்லேருந்து வந்த தஞ்சம் பிழைக்க வந்த ஒரு பெண்மணி, அங்கே இருந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு தலைவர் கொச்சுக்குட்டன் பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் அந்த பெண்மணியிடம் மிக மோசமாக தவறாக நடக்க முயன்ற போது இவர் எந்திரிச்சு போய் ஓங்கி பலார்னு அவர் அந்த ஆளோட முகத்திலேயே ஒன்று ஓங்கி அடிச்சிட்டாரு. அந்த அடியோட சத்தம் அந்த தெரு முழுக்க ஒலித்தது அப்படின்னு எழுதியிருப்பாரு ஜெயமோகன். அடிச்சுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி இவர் திரும்ப டிவிக்கு வந்து உட்காந்துட்டாரு. இந்த குட்டன் பிள்ளை அடி வாங்கினவர் கீழே விழுந்து மூக்கு காது தலை அப்படின்னு ரத்த பிரளயமாக இருந்துதான். அவரோட ஆளுங்க வந்து அவரை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 18 நாட்கள் அவரை ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தப்போ அவரோட காது கேட்காமலே போயிடுச்சு. தலை எந்நேரமும் நடுங்கிட்டே இருக்கும். அடிக்கடி அவருக்கு வலிப்பு வேற வந்தது. அந்த மாதிரி ஒரு வாட்டி ஆற்றங்கரையில் குளிக்கிறதுக்காக போனப்போ ஆற்றில் வலிப்பு வந்து அவர் அப்படியே விழுந்து இறந்து போயிட்டாரு. தில் சாஹிப்போட ஹோட்டலை பற்றி சொன்னப்போ பணம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும் அவனுக்கு நம்பவே முடியாமல் ஒரு விஷயமாக இருந்தது. நிறைய பேர்கிட்ட போய் விசாரித்தான், உண்மைதான் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனாலும் அவனுக்கு ஒரு தைரியமே வரல. அது எப்படி பணம் வாங்காமல் ஒருத்தர் சாப்பாடு போடுவாங்க அப்படிங்கிற கேள்வி அவனுக்கு மனசில் ஒழிச்சிட்டே இருந்தது. அந்த ஹோட்டல் வழியாக 2-3 வாட்டி நடந்து போயிட்டு வருவான். அதுலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த கோழி பொரிச்சதோட மனமும் மீன் குழம்போட மனமும் அவனை இன்னும் உள்ளே இழுத்துது. ஆனாலும் காசு இல்லாமல் அவனுக்கு உள்ளே போகிறதுக்கு ரொம்பவே பயம். ஒரு வாரம் கழித்து ஒரு 3 ரூபாய் சேர்த்து வச்சு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து அங்கே போய் நிற்கும்போது சாஹிப் ஹோட்டலை திறக்கிற வரைக்கும் இவனுக்கு உடல் ஃபுல்லாக நடுங்கிட்டே இருக்கு. ஏதோ ஒன்று, என்னடா அது திருட்டுத்தனம் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு உடலெல்லாம் அப்படியே நடுங்குது, வேர்த்து ஊற்றுது. அவர் கதை திறந்த உடனே கும்பலாக குடுகுடுன்னு ஓடி போய் ஓரமாக யாருமே கவனிக்காமல் இருக்கிற ஒரு இடமா பார்த்து அவன் போய் உட்காந்துக்கிறான். ஒரே சத்தம், ஹோட்டல் ஃபுல்லாக ஒரே சத்தம். சாஹிப் அப்படியே புயல் வேகத்தில் வராரு. எல்லாரோட மேஜை மேலேயும் இலையை வைக்கிறாரு. சாப்பாட்டை அள்ளி அள்ளி பரிமாறுறாரு. நல்லா கொதிக்கிற மீன் குழம்பு ஊத்துறாரு. சிலருக்கு கோழி குழம்பு ஊத்துறாரு, சிலருக்கு வறுத்த கோழி குழம்பு ஊத்துறாரு. அவருக்கு யாருக்கு என்ன வைக்கணும்னு கூட அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர்கிட்ட அவர் எதுவுமே கேட்கறதே கிடையாது. அவரே மீன் வைக்கிறாரு, அவரே கறி வைக்கிறாரு. ஆனால் யாரிடமும் சாப்பிடுங்க உட்காருங்க அப்படின்னு எந்த உபசரிப்பும் அவர் தெரிவிக்கிறது கிடையாது. அவரே தான் பரிமாறுறாரு, அவர் கையாலே தான் பரிமாறுறாரு. இந்த பையன்கிட்ட வந்து இலை போட்டு சாப்பாடு போட்டு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடு அப்படின்ட்டு போகிறாரு. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கை காலெல்லாம் அப்படியே பதறுது. ஒரு வாய் எடுத்து வைக்கிறான், சோறு அப்படியே தொண்டையில் அடைக்குது. ஏன்னா இவங்கிட்ட இருக்கிற இந்த 3 ரூபாய்க்கு சாப்பாடும் மீன் குழம்பும் இல்லாமல் அவர் கோழி பொரிச்சதும் மீன் பொரிச்சதும் கொண்டு வைக்கிறாரு. இந்த 3 ரூபாய்க்கு இத்தனையுமா அப்படின்னு அவனால் நம்ப முடியல. இந்த 3 ரூபாய் பத்தாதோ, ஒரு வேளை அவர் அதிகமாக கேட்டுட்டாருன்னா எங்கிட்ட வேற காசு இல்லையே அப்படிங்கிற நினைப்பு அவனுக்கு இன்னொரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. வாயில் அள்ளி வைக்கிறான். ருசி அப்படியே அவன் வாயில் அள்ளி வைக்கிற அந்த சாப்பாட்டோட ருசி, அந்த பல நாள் பட்டினி கடந்த அந்த ருசி, அது அவன் உடம்பு மொத்தம் பரவுது, கண்ணுக்கு வருது, கண்ணீராக வெளியே வருது. அவனால் அடுத்த வாய் எடுத்து வைக்க முடியல, முழிக்கிறான். கெதல் சாஹிப் இதை பார்க்குறாரு. என்ன சாப்பிடு
அப்படின்னு ஒரு மிரட்டலோட ஒரு குரல் கொடுக்குறாரு. இவனும் பயந்துட்டு, ஐயோ எங்கே கிடிச்சிட போகிறாரு அப்படிங்கிற பயத்தோட அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவன் சாப்பிட ஒரு சின்ன கரண்டியில் நெய்யை உருக்கின மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்து அவன் சாப்பாட்டில் கொட்டுறாரு. மீன் கொழுப்பு அப்படின்னாரு. சாப்பாட்டில் வச்சு சாப்பிடு அப்படின்ட்டு போகிறாரு. அந்த ஆற்று மீனோட கொழுப்பும் அந்த சாப்பாட்டில் பிசைஞ்சு அந்த கறிக்கு அது தனி ருசியை கொடுக்குது. இவன் வேற ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்ததுனால இவன் அள்ளி அள்ளி வாயில் வைக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு வாட்டி வச்சு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளே கெத்தேல் சாஹிப் ஓடி வந்து மறுபடியும் இலை நிறைய சாப்பாடு வைக்கிறாரு. ஐயோ போதும் வேண்டாம் அப்படின்னு இவன் கையை நீட்டின உடனே சாப்பாடு கொஞ்சம் கையில் கொட்டிருச்சு. கெத்தேல் சாஹிப்க்கு பயங்கர கோவம் வந்து அவர் அந்த சாப்பாட்டு கரண்டிலே இவன் கையில் ஒன்று வைக்கிறாரு அடி. அவனுக்கு அது வலிச்சுது. கண்ணெல்லாம் கலங்கி இனி சாப்பிடாம எந்திரிச்சு போனால் இவர் மறுபடியும் திட்டிடுவாரோங்கிற பயத்தில் அவன் அள்ளி அள்ளி மறுபடியும் வாயில் வைக்கிறான். அளவுக்கு மீறி சாப்பிட்டு அவனால் எந்திரிக்க கூட முடிய மாட்டேங்குது. அப்படியே தட்டி தடுமாறி பெஞ்சை பிடிச்சிட்டு எந்திரிச்சு இலையை கொண்டு போய் போட்டுட்டு அந்த தகர பெட்டிக்கு பக்கத்தில் போய் நிற்கிறான். கையில் வச்சுருக்கிற 3 ரூபாயை அவன் உள்ளே போடணும். இந்த 3 ரூபாய் பத்தாதுன்னு அவனுக்கு தெரியும். அவர் போட்ட சாப்பாட்டுக்கு இந்த 3 ரூபாய் ஈடே ஆகாது அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆனால் கெத்தேல் சாஹிப் அவன் காசு போடுறானா காசு போடலையா எவ்வளோ போடுறான் அதெல்லாம் எதுவுமே அவர் கண்டிக்க கூட மாட்டேங்கிறாரு. அவர் எப்பவும் மாதிரி பரிமாறிக்கிட்டே இருக்காரு. இவன் அந்த உண்டியல் பக்கத்தில் போய் நிற்கிறான். அவனுக்கு கை காலெல்லாம் பதறுது. அந்த 3 ரூபாயை உள்ளே போட்டுட்டு இவன் காது ஜெயமோகன் எழுதியிருக்காரு, இவன் முதுகெல்லாம் காதுகளாக உள்ளது அப்படின்னு. அவன் அவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கிறான். ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்களோ அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு அவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் கெத்தேல் சாஹிப் அதை பற்றியெல்லாம் எதுவுமே யோசிக்கிறது இல்லை. அவர் அடுத்தவங்களுக்கு கோழி வைக்கிறாரு, மீன் வைக்கிறாரு, இந்த சைடு என்ன நடக்குதுன்னு கூட அவர் பார்க்கறது கிடையாது. இவன் அந்த 3 ரூபாயை போட்டுட்டு வெளியே போயிடுறான். மறுபடியும் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஒரு கொஞ்சம் காசை திரட்டிட்டு மறுபடியும் வரான். அதே மாதிரி இவன் உள்ளே வந்து உட்காந்ததும் அதே மாதிரி இலையை கொண்டு வந்து வைக்கிறாரு, சாப்பாடு பரிமாறுறாரு, மீன் கொழுப்பு கொண்டு வந்து கொட்டுறாரு. இவனுக்கு முதல்ல என்னென்ன உபசரிப்பு அங்கே இருந்ததோ அத்தனையுமே அவனுக்கு திரும்ப கிடைக்குது. தொண்டை மறுபடியும் அடைக்குது, கண்ணிலேருந்து கண்ணீர் சொட்டுது. இந்த மாதிரி அவன் சாப்பிட்டதே கிடையாது. வயிறு நேரம் சாப்பிட்டுட்டு அந்த உண்டியல் பக்கத்தில் போய் நிற்கிறான். இந்த 2 ரூபாயை கொஞ்சம் நிதானமாகவே அவன் உள்ளே போடுறான். திரும்ப ஒரு வாரம் கழித்து அவன் பாக்கெட்டில் ஒரு 7 ரூபாய் சேர்ந்துருக்கு. 5 ரூபா மாமிக்கு கொடுக்க வேண்டிய காசு, 2 ரூபா வச்சு அவன் சாப்பிடலாம் அப்படிங்கிற முடிவில் அவன் வரான். திரும்ப வந்து உட்காந்து அதே மாதிரியான உபசரிப்பு, இலையை வைக்கிறாரு, சாப்பாட்டை அள்ளி அள்ளி கொட்டுறாரு, மீன் குழம்பு, கோழி பொரிச்சது அப்படின்னு வகை வகையாக வைக்கிறாரு. திரும்ப அந்த மீன் கொழுப்பை கொண்டு வந்து கொட்டுறாரு. இவனுக்கு சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சதோட அவனோட மனசும் அவ்வளோ நிறைஞ்சு போய் இவன் ஒரு பிரமையிலேயே அவன் தெரிஞ்சிட்ருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த உண்டியல் பக்கத்தில் நின்றுட்டு கையில் வச்சுருந்த 7 ரூபாயும் அதில் போட்டுடுறான். வெளியே ஹோட்டலை விட்டு வெளியே ஒரு படி இறங்கி வரும்போது தான் அந்த ரியாலிட்டி அவனுக்கு தெரியுது. கையில் இருந்த அத்தனை பைசாவையும் அவன் அதில் போட்டுட்டான். எவ்வளோ முட்டாள்தனம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம். நெருங்கிய யாரோ ஒருத்தர் இறந்து போனதை போல் அவன் கண்ணெல்லாம் கலங்குது, தொண்டை அடைக்குது. என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ கடன் இருக்குது, காலேஜில் ஃபீஸ் கட்டணும், மாமிக்கு கொடுக்கணும், 7 ரூபாய் மொத்தத்தையும் இப்படி போட்டுட்டு வந்திருக்கேனே அப்படின்னு ரொம்ப முட்டாள்தனமான ஒரு செயலை செஞ்சுருக்கேனே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அன்றைக்கி அவனுக்கு கடையில் நிறைய வேலை இருந்ததுனால அந்த யோசனை அவனை கொஞ்சம் பரவாயில்லையாமல் விட்டுருச்சு. சரி பரவாயில்ல, அந்த 7 ரூபாய்க்கும் சேர்த்து இன்னொரு 2-3 வாட்டி சாப்பாட்டுக்கு காசு கொடுக்காம சாப்பிட்டுட்டு வந்தால் அந்த கணக்கு தீந்துரும் அப்படின்னு அவனுக்குள்ளேயே சொல்லி மனசை தேத்திக்கிறான்.
அடுத்த நாள் அவன் காலேஜ் முடித்ததும் நேராக கெத்தில் சாஹிப்போட ஹோட்டலுக்கு போகிறான், சாப்பாட்டு கடைக்கு போகிறான். திரும்ப அவன் உட்கார்றான், அதே உபசரிப்பு. திரும்ப அதே இலையில் அதே மீன் கொழுப்பை கொட்டி மிகப்பெரிய ஒரு சாப்பாட்டை அவர் பரிமாறுறாரு. உபசரிப்பு நடக்குது. அவன் வயிறார சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சு கை கழுவி எந்திரிச்சு அவன் வெளியே வரும்போது ஒரு வேலை சாஹிப் கேட்டால் சொல்கிறதுக்காக நிறைய காரணங்களை அவன் ரெடியாக வச்சுருக்கான். அவன் வெளியே வந்ததை சாஹிப் கவனிக்க கூட கிடையாது. அவர் அதை பார்க்க கூட இல்லை. அவன் வெளியே சாஹிப் ஏதாச்சும் கேட்பாரு அப்படிங்கிற அந்த நினப்பில் வெளியே வரும்போது அவர் எதுவுமே கேட்காம அவர் கண்டுக்க கூட இல்லாமல் இருந்ததை பார்த்து இவன் ரொம்பவே ஏமாற்று போகிறான். பெரிய ஏமாற்றம் இவனுக்கு. அந்த ஏமாற்றம் திடீர்னு அவனுக்கு ஒரு எரிச்சலை கொடுக்குது. ஆமாம், பெரிய இவன் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் பயந்து போய் காசு போடுறதுனால இவெல்லாம் பொழைச்சிக்கிட்டு இருக்கான். பெரிய தர்மனா இவன். ரம்சானுக்கு சக்காத்து கொடுக்குறவங்க பணத்தை கொண்டாந்து உண்டியலில் போடுறதுனால பொழைச்சி போகிறான். சும்மாவா? இப்படி கிடைக்கிற பணத்தினால தானே இவ்வளோ பெரிய வீட்டை கட்டியிருக்கான், இவ்வளோ நல்ல குடும்பத்தை சேர்த்து வச்சுருக்கான் அப்படின்னு மனசில் திட்டி தீக்கிறான். இவன் ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லவன். யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்கிறது கிடையாது. கையில் காசு இருந்தாலாம் சாப்பிடணும், ஓசியில் எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு காசு கொடுக்காம வந்துட்டோமே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி தான் இவனோட அந்த எரிச்சலாக மாறுது. நம்ம வாழ்க்கையில் நிறைய வாட்டி இந்த இமோஷனை நம்ம கோத்ரூ பண்ணியிருப்போம். சம்மந்தமே இல்லாமல் நமக்கு கோபம் வந்திருக்கும், கோவப்படக்கூடாத இடத்துல அழுக வந்திருக்கும். அந்த எரிச்சலை ஒரு மாதிரி அவனால் அடக்கவே முடியல. அடுத்த நாளும் இதே எரிச்சலோட மறுபடியும் போகிறான் கெத்தில் சாஹிப்போட ஹோட்டலுக்கு. ஒரு வார்த்தை கேட்கட்டும் அவரு, அவ்வளோதான், இன்னையோடு இங்கே வரது நிறுத்திடுவேன். கொஞ்சம் கேவலமாக என்ன நடத்தினா கூட அவ்வளோதான், இன்றையோட இங்கே நான் வரதை நிறுத்திடுவேன். சரி வேண்டாம், கொஞ்சம் அதிகமாக அவர் என்னை உபசரிச்சார்னா, அதிகமாக அவர் எனக்கு கேர் பண்ணாலும் நான் இங்கே வரதை நிறுத்திடுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டே போகிறான். உள்ளே போய் உட்காடுறான். கெத்தில் சாஹிப் மறுபடியும் வராரு, இலை போடுறாரு, சாப்பாடு வைக்கிறாரு, மீன் கொழுப்பு கொட்டுறாரு, கோழி வறுவல் வைக்கிறாரு. அதே உபசரிப்பு, கொஞ்சம் கூட அதில் மாற்றமே கிடையாது. அவருக்கு இவன் முகம் கூட ஞாபகம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது. அவனுக்கும் அது புரியலை. இவர் இப்படி நடந்துக்குவார் அப்படின்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவர் இப்படி செய்கிறத பார்த்து இவன் கண்ணெல்லாம் கலங்குது, இவனுக்கு தொண்டை அடைக்குது. இவனோட எரிச்சலெல்லாம் ஒரே நிமிஷத்தில் காணாமல் போகுது. இவன் உண்மையிலே மனுஷன்தானா இல்லை ஏதாச்சும் ஜின்னா அப்படிங்கிற சந்தேகம் கூட அவனுக்கு வருது. கடைசியில் சாப்பாடு முடிக்க போகும்போது சாஹிப் அந்த கறி பொரிச்சு எடுத்த அந்த மிளகாக்கார தூளையும் ஒரு கருகி போன கோழிக்காலையை கொண்டு வந்து வைக்கிறாரு. அதை அவன் எப்போ அவர் கொண்டு வந்து வச்சாலும் அவன் ரொம்ப ருசிச்சு சாப்பிட்றான் அப்படின்னு வெளியே தெரியாத அளவுக்கு அவன் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் சாஹிப்புக்கு அது தெரிஞ்சிருக்கு, அவனுக்கு அது பிடிக்கும்னு தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு மட்டும் இல்லை, அந்த கடைக்கு வர எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அவர் ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது, ஆனாலும் அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும், யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். வாழ்க்கையில் இப்படி ஒரு சாப்பாட்டையோ இப்படி ஒரு உபசரிப்பையோ அவன் பார்த்தது கூட கிடையாது. அம்மாவுக்கு அந்த கடுகடுப்பும் அந்த சாபங்களும் இல்லைன்னா அம்மாவால் எல்லாருக்கும் இருந்த அந்த கொஞ்சம் சாப்பாட்டை பகிர்ந்து கொடுக்கவே முடியாது இல்லையா? அம்மாவோட அந்த ஏழ்மையின் காரணமாக அவள் பிடித்து வைத்து உணவு அளித்தாள். வயிறு நிறைஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்ச முதல் மனிதர் சாஹிப் தான் அவனுக்கு. கணக்கு பார்க்காம சாப்பாடு போடுற முதல் கை அதுதான் அவனுக்கு. அன்னமிட்ட கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காய்ந்த விரல்களும் அப்படியே தடிமண் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மணிக்கட்டும் ஒரு மாதிரி அவ்வளோ முடியோட இருக்கிற அந்த முழங்கையும் கரடியின் கைக்கு நிகரான ஒரு கை அது.
ஆனாலும் அது அவனோட தாயின் கை மாதிரி அவனுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்ட எந்த சாப்பாட்டுக்குமே அவன் காசே கொடுக்கல. செலவாயிருமே அப்படின்னு நினச்சி அவன் கொடுக்காம இருந்ததில்ல. ஆனால் அம்மாவோட சோறுக்கு எதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எதுக்கு கணக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சி அவன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒரு சாப்பாட்டுக்கும் அவன் காசு கொடுத்ததில்ல. 1 இல்லை 2 இல்லை, முழுசாக 5 வருஷம் அவன் ஒரு பைசா கூட கொடுக்காம சாப்பிட்ருக்கான். தினமும் ஒரு வேளை சாப்பாடு அங்கே தான், காலையில் இல்லை மதியம் இல்லை மாலை. அதுவே அவனுக்கு ரொம்ப போதுமானதாக இருந்தது. மறுபடியும் ஒரு பசிச்சா 4 இட்லி, அவ்வளோதான். நல்லா கை காலெல்லாம் நல்லா ஊற ஆரம்பிச்சிருச்சு, நல்லா பளபளன்னு வர ஆரம்பிச்சிருச்சான். மீசையெல்லாம் நல்லா தடிதடித்து வர ஆரம்பித்தது. குரல் நல்லா கனத்து, நடையில் நல்ல ஒரு மிடுமிடுக்கும் வந்தது. கடையில் அவன் வேலை பார்த்துட்டு இருந்த அவனோட போஸ்டிங் மேனேஜருக்கு நிகரான ஒரு போஸ்டிங் அவனுக்கு கிடைச்சிருச்சு. படிப்பு செலவு போக அவன் ஊருக்கும் கொஞ்சம் காசு அனுப்புகிற நிலைமைக்கு அவன் வந்துட்டான். பிஏ முதல் இடத்துல பாஸ் பண்ணி அதே கல்லூரியில், அதே யூனிவர்சிட்டி காலேஜில் அவன் எம்ஏக்கு அப்ளை பண்ணி எம்ஏ படித்தான். அதே தெருவில் ஒரு கடை ஒன்று, ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து அங்கே ஒரு நல்ல ஒரு சைக்கிள் வாங்கி ஓரளவுக்கு நல்லாவே வாழ ஆரம்பிச்சிருந்தான். ஊரில் அவனோட தம்பி சந்திரன் 11ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து அரசு வேலைக்கு சேர்ந்ததும் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் குறைஞ்சிருச்சு. அடிக்கடி இவன் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போகும்போது அம்மா நல்லா அரிசி வாங்கி மீன் குழம்பு வச்சு அவளே பரிமாறுவா. ஆனா எத்தனை ஆண்டுகளாக அந்த வறுமையின் பிடியில் அம்மாவோட மனசும் அம்மாவோட கையும் சுருங்கி போனது. 2வது வாட்டி சாப்பாடு தாமா அப்படின்னா அவன் அந்த சதியை கொஞ்சம் பார்த்துட்டே தான் சோறு போடுவா. ஒரு வேளை மறந்து போய் அள்ளி எடுத்தா கூட அந்த கரண்டியை பாதி கொட்டிட்டு பாதிதான் போடுவா. 2வது வாட்டி குழம்பு கேட்டா அந்த கரண்டியில இருந்து ஒரு 2-3 துளிகள் தான் இலையில விழும். நல்லா சாப்பிடுப்பா அப்படின்னு அரமனசாதான் அவள் சொல்லுவா. அவளுக்கு அது பழகி விட்டது. சூழ்நிலைக்கு ஏற்ப அவளை மாற்றிக்கொண்டாள். அவளை பழக்கி கொண்டாள். அதிலிருந்து அவளுக்கு மீள தெரியவில்லை. அவளுக்கு அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியல. எம்ஏ செகண்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகி அதே காலேஜில் அவனுக்கு லெக்சரராக வேலை கிடைச்சது. அந்த ஆர்டர் மெமோ கைக்கு வந்ததும் நேராக அவன் போன முதல் இடம் கெத்தேல் சாஹிப்போட ஹோட்டலுக்கு. ஆனால் அது ஹோட்டல் இனியும் திறக்கலை. அதனால அவன் பின்வாசல் வழியாக போய் அந்த ஸ்க்ரீனை நீக்கி பார்த்தப்போ அந்த ஆச்சன பாகுவாட்ட இருக்கிற அந்த பெரிய மனிதர் மீன் குழம்பு வச்சிட்டு இருந்தாரு. அவரோட முகத்தை பார்க்கும்போது அவனுக்கு தெரிஞ்சது அவரோட சிந்தனை வேற எதுலேயுமே கிடையாது. கடவுளின் தொழுகைக்கு நிகரான ஒரு செயல் அவர் அங்கே செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்னு. அந்த டைமில் அவரை டிஸ்டர்ப் பண்ணி பேசுறதுக்கு இவனுக்கு மனசு வரல. திரும்ப வந்து சாப்பிட உட்காரும்போது அவர் முகத்தை பார்த்து அவனுக்கு இது சொல்லணும் அப்படின்னு ஆசை வருது. அம்மா, உன் பையன் ஒரு அளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் அப்படின்னு எந்த ஒரு பிள்ளைக்கும் தன் தாயிடம் சொல்லும் அந்த ஏக்கம் இருக்கும் இல்லையா? இவனை பொறுத்த வரைக்கும் இந்த அளவில்லாத உணவு அளித்த இந்த கைகள், அவர் தான் இவனுக்கு அம்மா. ஆனால் சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு தோணுது. ஏன்னா அவருக்கு அதை பற்றி பெருசாக அவர் கண்டுக்க கூட மாட்டார் அப்படின்னு இவனுக்கு ஒரு நினப்பு வருது. சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு வந்துடுறான். எந்திரிச்சு சாயங்காலம் ஊருக்கு போகிறான். அம்மா ரொம்ப சந்தோஷமாகறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை முகத்தில் கொண்டு வர்றதுக்கு முடியலை. ஏன்னா எல்லாத்தையுமே கவலையாகவே காட்டுற அந்த முகம் அது அப்படியே தழுகிருச்சு. அப்பா மட்டும் என்னடா கொடுப்பான் அப்படின்னு கேட்டாரு. இன்னும் ஒரு 200 ரூபாய் கொடுப்பானா அப்படின்னு. 200 அலவன்ஸோட சேர்த்து ஒரு 700 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். ஒரு நிமிஷம் அப்பாவோட கண்ணுல ஒரு வன்மத்தை பார்த்தான். 20 ரூபாய்க்கு மேல மாதம் சம்பளமே வாங்காத ஒரு மனிதர். தம்பிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இருந்தது. இங்கிலீஷ்ல தானே நான் பேசுவேன், இங்கிலீஷ்ல கிளாஸ் இருப்பியா அப்படின்னு துள்ளிட்டு இருந்தான். அம்மா ஓடி வந்து போதும் போதும் ஓவரா துள்ளாத அப்படின்னு அவனை அடக்கி வைத்தாள். துள்ளுனவெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கான்னு தெரியும்ல அப்படின்னு பொடி வைத்து பேசினார். தாழக்குடிக்காரியை அவள் ஒரு கல்யாணத்தில் சந்தித்ததாகவும்
எவ்வளவு ஆட்டம் ஆடினா பாவி, சாமி நின்னு கொடுக்கல அப்படின்னு சொன்னான். என்ன பேசுற நீ? இங்க நிக்கிற உன் மவன் அவன் போட்ட சோத்துல தான் வாழ்ந்தான், படிச்சு ஆளாயிருக்கான். அந்த நன்னி வேணும் உனக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்பா அம்மா குடும்பத்தில் ஒருத்தருக்கும் அங்கு நடந்த ஒரு விஷயத்தை பற்றியும் தெரியாது. இம்பிட்டாண்டு சோறு போட்டு குழம்பு போட்டா அதுக்கு உள்ளத கணக்கு போட்டு அவ மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிருடா போதும், இல்லைன்னா நாளைக்கு பின்ன வேற கணக்கோட வந்து நிப்பா வாசல்ல என்று அம்மா சொல்ல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மிகப்பெரிய சண்டை எழுந்தது. மறுநாள் இவன் தாழக்குடிக்கு போனான். மாமா இறந்து விட்டாள். மாமா இறந்து 2 வருடங்கள் ஆகின்றன. ஒரு நாள் திடீர்னு ஒரு காய்ச்சல் மாமாவுக்கு. ஹாஸ்பிட்டல்ல இவன் தான் கொண்டு போய் சேர்த்தான். 3வது நாள் அவர் இறந்துட்டாரு. அச்சகத்தின் கணக்கெடுத்து பார்க்கும்போது 2000 ரூபாய் பக்கம் கடன் இருந்ததாக அதில் இருந்தது. அந்த கடையை காலி பண்ணணும் அப்படின்னு ஓனர் சொல்லியும் அவங்க அந்த மிஷின் எல்லாம் விற்று போக ஒரு 3000 ரூபாய் கையில் காசு வச்சுட்டு அந்த மாமியும் 2 பெண் மக்களும் திரும்ப ஊருக்கே வந்துட்டாங்க. அந்த 3000 ரூபாய் காசு கரைந்து வரும்போது அவள் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். அவங்க மாமி வீட்டுக்கு போகும்போது வீட்டுல மாமி இல்ல, ராமலட்சுமி மட்டும்தான் இருந்தா. அவளும் கொஞ்சம் சாப்பிடாம மெலிஞ்சாப்புலதான் தோற்றம் அளித்தாள். ஓடி போய் பக்கத்து வீட்டுல இருந்து கொஞ்சம் நீத்தோளும் கொஞ்சம் சக்கரையும் வாங்கிட்டு வந்து கருப்பட்டி வைத்து கொடுத்தாள். அதை குடித்து முடித்து விட்டு இவன் ராமலட்சுமியை பார்த்த போது அவள் கதவின் பின்னால் ஓடி சென்று ஒளிந்து கொண்டாள். கொஞ்சம் சூட்டிப்பான பொண்ணுதான், ஆனா கணக்கு மட்டும் அவளுக்கு வரவே வராது அப்படின்னு இவன் சொல்லுவான். கூட்டு வட்டி கணக்கு மட்டும் ஒரு 20 நாளைக்கு மேல இவன் சொல்லி கொடுத்துருப்பான். ஆனாலும் அவளுக்கு அது புரிஞ்சதே கிடையாது. கிட்ட என்ன பேசுறது அப்படின்னு அவனுக்கு தெரியல. வேற யாரோ மாதிரி தெரிஞ்சா இவளுக்கு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 50 ரூபாய் மேதையின் மேல் வைத்து விட்ட. சரி நான் வரேன் அப்படின்னு போயிட்டு அம்மா இப்ப வந்துருவா அப்படின்னு ராஜலட்சுமியின் குரலுக்கு இவன் இல்ல பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு பதிலளித்து விட்டு திரும்பி வரும்பொழுது மாமியை வழியில் சந்தித்து ஐயோ மகனே என்றாள். வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டப்போ இல்ல எனக்கு இன்னைக்கு திருவனந்தபுரம் போகணும், இந்த மாதிரி வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஐயோ நல்லா இரு மகனே, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்ன கையோட மாமி கூறுகிறாள். உனக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்புறம் சொல்லலான்னு இருந்தேன். நல்ல காலத்துல எனக்கு ஆன காலத்துல நான் உனக்கு சோறு போட்டிருக்கேன்ல, என் கையால கஞ்சியும் ஊத்திருக்கேன். 8 மாசம் தினம் 2 வேலை கூட சாப்பிட்டிருந்தா கூட 500 வேலை நான் உனக்கு சோறும் கறியும் விளம்பி இருக்கேனே பார்த்துக்கோ. அதெல்லாம் உனக்கு அம்மைக்கும் இப்ப தெரியாது. இந்த நன்றி அவளுக்கு வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா உனக்கு இருக்கணும்ல. ராமலட்சுமிக்கு உன்னை விட்டா யாரும் இல்லை. அவளுக்கும் ராத்திரியும் பகலும் உன் நினைப்பு மட்டும்தான் இருக்கு. அவளுக்கு ஒரு 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 ஜீவிதம் கொடு அப்படின்னு கேக்குறா. இவன் திரும்பி பஸ் ஏறி திருவனந்தபுரம் வரும்போது வேப்பங்காய உதட்டில தொட்டா கசக்குமோ அந்த மாதிரி இவன் வாயெல்லாம் கசக்குது. வர வழி மொத்தமா இந்த எச்சில வெளியே வரான். திருவனந்தபுரம் வந்ததும் வேலைக்கு ஜாயின் பண்ணி அந்த புது வேலையோட பரபரப்பும் அந்த அந்த புது வேலையோட அந்த மிதப்புலையும் மூழ்காம இருந்திருந்தானா அந்த அந்த கசப்பு உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கு அப்படின்னு எழுதுறாரு ஜெயமோகன். முதல் மாசம் சம்பளம் வாங்கினதும் அம்மாவுக்கு பணம் அனுப்பிட்டான். அம்மா பதில லெட்டர் எழுதுறாங்க. சுத்தமா வந்திருந்தாடா, உங்க அப்பா கிட்ட பேசியிருக்கா, உங்க அப்பாவுக்கு என்னமோ சம்மதம் மாதிரிதான் இருக்கு, ஆனா நமக்கு இது வேண்டாம் சரியா, அவங்க செஞ்சதுக்கு வேணா 100 1000 அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு கொடுத்துடலாம், நாம யாருக்கும் சோத்து கடன் வச்ச மாதிரி வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்ப நல்ல இடங்கள்ல எல்லாம் கேக்குறாங்கடா, நல்லா செய்வாங்க, பாக்கட்டுமா அப்படின்னு எழுதியிருக்கா அம்மா. ராத்திரி மொத்தம் இதை பத்தி யோசிச்சுட்டு காலையில பதில் கடிதம் அனுப்புறான் அம்மாவுக்கு. சரி யாரு பொண்ணு கொஞ்சம் நல்லா படிச்சவளா இருக்கணும் அப்படின்னு எழுதுறான்.
முதல் மாதம் சம்பளம் வாங்கின உடனேவே அவன் ஒரு சின்ன சீட்டுக்கு சேர்ந்திருந்தான். மாதம் ஒரு 500 ரூபாய் செலுத்த வேண்டும். அத அந்த சீட்டு பணத்தை அவன் முதல்லயே முன்கூட்டியே அவன் கூப்பிட்டு எடுத்துடுறான். ஒரு 16,000 ரூபாய் மொத்தமாக அவனுக்கு கிடைக்கிறது. அவன் அந்த காசு அந்த 16,000 ரூபாய் அவன் வாழ்க்கையில அவன் பார்த்ததே கிடையாது. அதை வாங்கிட்டு வந்து மேஜை மேல வைத்து இந்த note அவன் திரும்ப 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 பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு பூரிப்பா இருக்கு. இவ்வளவு பணத்தை அவன் பார்த்தது கூட கிடையாது. ஒரு நிமிஷம் அந்த பணத்தை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு சிந்தனை வருது. நகரத்துல ஒரு சின்ன வீடு கூட அவனால இந்த காசு வச்சு வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவனுக்கு வருது. அடுத்த நிமிடமே இந்த அல்பத்தனமான நினைப்ப யோசிச்சு அவன் சிரிக்கிறான். அடுத்த நாள் காலையில மதியானம் 12 மணிக்கு தில் சாஹிபோட கடைக்கு போறான். கடை திறந்ததுமே உள்ள போய் சாப்பிடறதுக்கு முன்னாடி அவன் உண்டியல் பக்கத்துல நின்னு இந்த இந்த 16,000 ரூபாய் பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உண்டியலுக்குள்ள போட ஆரம்பிக்கிறான். பெட்டி நிறைஞ்சதும் பெட்ரோல் சாஹிப் கிட்ட வேற பெட்டி கொண்டு வாங்க அப்படிங்கிறான். பெட்ரோல் சாஹிப்பும் உதவி அந்த பெட்டியை மாத்து அப்படின்னு ஒரு ஆணையிட்டாரு. ஆனா இப்பவும் அவருக்கு அவரோட கண் அந்த இலைய விட்டு அந்த பெட்டிக்கு வரவே கிடையாது. பெட்டியை மாட்டி வச்சதும் அந்த புது பெட்டிக்குள்ளேயும் இவன் கொஞ்சம் கொஞ்சமா அவன் கையில வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையுமே போட்டுறான். கை கழுகி அந்த மேஜை மேல அமரும்போது பெட்ரோல் சாஹிப் இலை போடுறாரு, சோறு போடுறாரு, குழம்பு ஊற்றுறாரு. அவனுக்கு பிடித்த அந்த கொஞ்சம் பொரியல வைக்கிறாரு. எந்த மாறுதலும் எந்த ஒரு விதமான மாறுதலும் அவனுக்கு பெட்ரோல் சாஹிபிடம் இருந்ததாக தெரியவே இல்லை. இவன் பக்கத்துல ஒரு 2 பசங்க உட்கார்ந்துருக்காங்க. பார்க்கும்போதே தெரியுது புது பசங்க அப்படின்னு. இவனுக்கு இவனோட பழைய நினைவுகள் வருது. அந்த பையன் சாப்பிட்டு எந்திரிக்கலாம் அப்படின்னு போகும்போது பெட்ரோல் சாஹிப் ஓடி வந்து கோழி பொரிச்சதை வைக்கிறாரு. ஐயோ போதும் அப்படின்னு அந்த பையன் சொன்னதும் மண்டையும் ஒரு பொற்குட்டி சாப்பிட்டா அப்படின்னு அதட்டுறாரு. இந்த பயத்துல அந்த கொத்து இன்னும் ரொம்ப வலிச்சிருக்கும் போல. இல்ல அந்த கோழியோட காரணமா என்னன்னு தெரியல. அவனோட கண்ணுல இருந்து கண்ணீர் மழுங்க அவன் இந்த கோழி பொரிச்சதை சாப்பிட்டு எந்திரிக்கிறான். இவன் ஒரே ஏக்கத்தோட பாக்குறான் கெத்தில் சாஹிப் ஒரு வாட்டி இவனை பார்க்க மாட்டாரா அப்படின்னு. ஆனா அவரோட கண்கள் வழக்கம் போல் அவனை பார்க்கவே இல்லை. மீண்டும் மீண்டும் மீன் கொண்டு வரும்போதும் கூட அந்த கரண்டி பிடித்த கரங்கள் அவை அவை மட்டும்தான் அவனுக்குரியவை. அந்த கரங்கள் மட்டும்தான் அவனுக்குரியவை. அவை அந்த அவனோட அந்த வயிற்றை மட்டும்தான் அளவெடுக்குமே தவிர்த்து அவன் கையில வச்சிருக்கிற காசை ஒருபோதும் அளவெடுக்காது என்று தெரிந்து கொண்டான். நம்ம கீழே இருக்கும்போது எப்பவுமே ஒரு கை நம்மளை பிடிச்சி மேலே தூக்கிராதா அப்படின்னு நம்ம என்னைக்குமே யோசிப்போம். அந்த கையை பிடிச்சி நம்ம மேலே போனதும் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் ஒரு நிமிஷம் நின்று நம்ம கைக்காக ஏங்குற வேறு மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா அந்த சந்தோஷம் முழுமை அடைகிறது அப்படின்னு நினைக்கிறேன். இவன் அன்னைக்கே ஊருக்கு கிளம்பி போறான். அடுத்த முகூர்த்தத்திலேயே ராமலட்சுமியை திருமணம் செய்து திருவனந்தபுரத்துக்கு அழைத்து வருகிறான். ஜெயமோகனின் அறம்.